விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ சக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோ சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983 உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சு. மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி, ஒரு யுக புரட்சி வந்துருச்சு. ஆனால் முழுசாக எனக்கு என்னன்னு தெரியல. இது இந்தியாவில் மட்டும்தான் சார், இந்தியாவில் மட்டும்தான். வீட்டு வந்து நம்மகிட்ட உலகத்து வேலைக்கு மிகப்பெரிய உண்மைங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பில்கேட்ஸ் தான் நம்ம எல்லாரும் ஆகும். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் எங்கேயுமே மட்டும்தான் செய்ய முடியாது. ஆனால் இதை மட்டும் போட்டு அற்புதமா இருக்கு. பயன்படுத்துங்க சார், பயன்படுத்துங்க. இனிமேதான் அறிவு இனிமே 40 ஏக்கர் பக்காவா இதை போய் கொடுத்து இதை சரியா பண்ணிடணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வரணும். எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவோ பெரிய தலைவர்கள் வர்றாங்க, எவ்வளவோ விஞ்ஞானிகள் வர்றாங்க. ஆனா இது மிகப்பெரிய நம்ம இந்திய நாடு எவ்வளவோ தேவைகள் இருக்கு. ஆனா அன்றைய காலகட்டத்துல பழமையவே நினைச்சு பழமையை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா புதுமையா சார் விஞ்ஞானி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அதுல தமிழ்நாட்டுல பொருளை கிடைச்சிருக்கு, இந்தியாவுக்கு பொருளை கிடைச்சிருக்கு. நாம தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆளாக போறோம். அதுதான் உண்மை. ஏன்னா 40 ஏக்கர் 30 ஏக்கர் 100 ஏக்கர் விவசாயம் பண்ண வேண்டியது, 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல இன்னைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னுடைய அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருமே அதை பயன்படுத்தணும். நிச்சயமா என்னைய மாதிரி 2ஆம் கட்ட புத்தியா இல்லாம ஒரே புத்தியா நம்புங்க, கண்டிப்பா நடக்கும், வெற்றி பெறுவோம். அதுதான் உண்மை. ஏன் கேட்டீங்கன்னா இந்த விலையும் நியாயமா இருக்கு. ஆனா சரக்கு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து சார் அவங்க என்ன செய்யுதுன்னா விவசாயிகளுக்குலாம் எல்லாம் டிமாண்ட் ஏற்படுத்தி விட்டுறாங்க. இன்னைக்கு காலகட்டம் ஒண்ணுங்க. போன மாசம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. விவசாயத்துறை வந்து முக்கிய அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் வந்து விவசாய ஆபீசர். 4 விவசாயம் கூட வரலங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் கூட்டு வந்து பெரியகுளத்துக்குள்ள வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க யூனிவர்சிட்டியில. எவ்வளவு பெரிய ஆள் வந்துட்டு இருக்காங்க. 4 பேர் தான் வர்றாங்க. 4 பேர் வந்து 15 நிமிஷத்துல போயிடுறாங்க. ஆனா வீட்டு அடிச்சாரு கம்ப்யூட்டர்ல, எல்லாத்தையும் வரவழைச்சிட்டாரு. நிச்சயமா இந்த உலகத்திலே இந்தியா மிகப்பெரிய வல்லரசு ஆகும் விவசாயத்துல. இது உண்மை. அனுபவிச்சு பார்த்தேன், முழுசா அனுபவிச்சிருந்தேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நான் போட்டிருந்த காஃபில எனக்கு 4 டன் வரைக்கும் கிடைச்சிருந்ததுங்க. இந்த 4 டன்ல மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு 300 கிலோ 400 கிலோ வேஸ்ட் ஆகி போயிடும். விதப்புன்னு சொல்லுவாங்க, விதப்பு வேஸ்ட் ஆகிடும். இதுல 47 கிலோ தான் சார் வேஸ்ட் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 டன்ல 47 கிலோ வேஸ்ட் ஆகுதான் விதப்பு. அது மிகப்பெரிய விஷயம். இது கூட வேஸ்டே கிடையாது. என்ன பண்றோமா? ஆனா அதே நேரத்தில் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பக்குவமா மற்றவங்க கூட ஏதாவது கஷ்டப்படுவாங்க. அங்கிரிகளை பேரெல்லாம் அவங்க தான் வந்து நான் அவங்களதான் பேசிட்டேன், தயவுசெய்து மன்னிக்கணும், மற்றதான் தெரியல. ஆனா அவங்க அப்பப்போ அதை சொல்லுவாங்க. சார் இப்போ என்ன பண்றீங்க, இதுதான் பண்ணுங்க சார், பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணியிருந்தோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் 4 டன்னை வந்து 6 டன்னா எடுத்துருப்பேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா எடுப்பேன், இருக்க முடியும். நீங்க எல்லாருமே இதை பயன்படுத்தி பாருங்க. நீங்க வந்து இதே மாதிரி நீங்க சந்தேகப்பட்டு பார்த்தாலும் சரி,
இல்ல நான் பட்டு திருத்துறதுக்கு அப்புறம் உண்மையை சொல்றேன் செஞ்சா சரிங்க. அவங்க என்ன சொல்றாங்களா கைண்டன்ஸ் பண்றாங்களா அதே மாதிரி செய்யுங்க. மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் தான், ஃபெயிலியரே கிடையாது. இந்த மருந்து அடிச்சு இந்த பூச்சி சாகலைங்கிறது பிரச்சனையே இல்லையா. மருந்து அடிப்போங்க, ஒரு மருந்து அடிச்சோம்னா இந்த பூச்சி சரியில்லை, இந்த பூச்சி வந்துச்சு பலவழிக்கின்றது இல்லை. கரெக்டா அப்படியே இருக்கு. நான் போட்டிருந்ததுல கத்திரிக்காய் கூட போட்டிருந்தேன். அப்ப சும்மா ஒரு 10 செடி தான் வச்சிருந்தேன். மறுபடியும் சொன்னாரு, மாமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுங்க. இது எல்லாமே நினைக்காதீங்க, இதுல ரொம்ப கஷ்டம், கொஞ்சமா பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி. அல்ல சார், ஒரு புழு கூட வரல கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் சாப்பாடு நாட்கள் அப்பதான் சொன்னாரு, கத்திரிக்காயை திங்க நாட்கள்ல கம்ப்யூட்டர் ஆட்கள் இருக்காங்க. ஆனா நம்ம கத்திரிக்காயை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்பங்க சார் இதை நீங்க பண்ணுங்கன்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என் மருமகன் என்ன சொல்றாங்க, நீங்க காய்கறி உற்பத்தி பண்ணுங்க, சென்னையில எவ்வளவு நாள் கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்கணும். நான் விவசாய நண்பர்கள்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு கிடைச்சிருக்கு, மிகப்பெரிய வைரம் கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்காத ஒரு அரிய புத்திசமா கிடைச்சிருக்கு. இந்த விஞ்ஞானி லெவல்ல எத்தனையோ நாளா நம்ம பார்த்துருக்கோம், வாங்கியிருக்கிறோம். ஆனா என்ன சொல்றாங்களோ அதை சொன்னதை காட்டில் பல மடங்கு பிரமாதமா இப்பதான் நான் பார்த்திருக்கேன். இதை எல்லாரும் வாங்கி எல்லாரும் செஞ்சு அனுபவிச்சு எல்லாரும் நம்ம நாட்டுக்கும் நமக்கும் தேவையுள்ளவர்களாக நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பளித்த மீட்டூர் அமைப்பினருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். Thank you, sir. Mr. Sivaji Ganeshan, sir. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிறுவனத்தின் தலைவர் பாசத்திற்குரிய ஜெயசங்கர் அவர்களே, சிறப்புமிக்க விவசாய அன்பர்களே, பெருமைக்குரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பார்ப்போர் அலுவலர் அவர்களே, நபார்டு வங்கியின் உயர் அதிகாரி அவர்களே, அவை உள்ளிட்ட அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை காணிக்கையாக்குவதில் பெருமை அடைகிறேன். விவசாயினா ஒரு காலத்துல எல்லாருக்கும் ஏறணும், இவருக்கு விவசாயி இன்னைக்கு பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கெல்லாம் அப்படின்னா யாரும் பொண்ணு கொடுக்குறது. இந்த காலம் மாறணும் அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கெல்லாம் நிறைய. இப்போ நாங்கெல்லாம் வியாபாரம் மற்றும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி பெரிய அண்ணன் எனக்கு இந்த பிசினஸ் போதுடா ராஜா, என்னை நடந்துட்டு அப்பாலம் சொல்லிட்டாரு. இன்னொரு அண்ணன் என்ஜினியர், நீயே பார்த்துக்கிட்டாரு. அப்படி எல்லாரும் நாங்கள் 5 பிரதர்ஸ்ல எல்லாருமே விட்டு ஒதுக்கிட்ட போது எங்க அம்மா மட்டும் சொன்னாங்க, என்னைக்கா இருந்தாலும் அந்த விவசாயம் கை கொடுக்கண்டா. நம்ம சாதாரண குடும்பமா இருக்கும்போது அப்பா அந்த நிலம் வாங்கி தானே அதில் விளைச்சல இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தாங்க, இதை நீ பண்ணிதான் அவன் வேற வழியே இல்லடான்னாங்க. சரி, எங்க அம்மாவுக்கு ஆசை, எனக்கும் ஆசை, எல்லாத்தோடும் குறிப்பா எங்க மனைவிக்கு என்னை பிடிக்கும். ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன், நான் லவ் மேரீடு. என்ன காரணம்னா, என் பொண்டாட்டி என்னை விரும்பினதுக்கு காரணமே நான் ஒரு விவசாய குடும்பம், விவசாயத்து மேல ஆசைப்படுறேங்கிறதுனால தான் என்னை விரும்பினாங்க. அந்த வகையில அவங்களும் விவசாய குடும்பம், நான் விவசாயத்தை பண்றேங்கிறது பெருமை அடைகிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் சாத்தியப்படணும்னா சாத்தியப்படுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதாவது நான் கனவு காணுங்கள், கனவுல நீங்க என்ன காண்றீங்களோ நிச்சயமா அடையலாம் அப்படிங்கிற வெற்றி சாதனையாளர்கள் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். செல்ஃப் கான்பிடன்ஸ், ஆளுமை திறன், இந்த மாதிரியான வகுப்புகளை நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். லீடர்ஷிப் ட்ரைனிங் போயிருக்கேன். எல்லா வகைத்திலும் கடைசி ஆன்மீகத்திலும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. எல்லாத்திலும் கடைசியா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நம்பிக்கை. அசைக்க முடியாத ஒரு பொருள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நல்லாவே வச்சுட்டேன். அந்த ஒரே ஒரு டூல்ஸ் மட்டும் நம்ம கையில இருந்ததுன்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெருந்து கடலில் விழுந்தால் விழுந்து சில வாசல் வரும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு.
அந்த நம்பிக்கையை இழக்காம நான் என்ன பண்ணேன், எனக்குள்ளவே ஒரு திட்டத்தை போட்டுட்டு கேட்டுட்டேன். இந்த விவசாயத்துல நம்ம என்னைக்கு ஜெயிக்கணும், இந்த விவசாயத்துல என்னைக்கு முன்னேறணும், இந்த விவசாயத்துல என்னைக்கு ஒரு பெயர் புகழோட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏங்கிட்டு இருந்த காலத்துல என்ன ஆச்சு, அதாவது அது கடைசி காலம் கூட சொல்லலாம், விவசாயத்தை விட்டுட்டு வேற வியாபாரத்துல போனோம்னா நிம்மதியா நிறைய சம்பாதிச்சிடலாம். எதுக்கோ ஒரு கடைசியான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு பசுமை விடுறதுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து நிலத்துல உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது என்னன்னா 2:15 மணி, சாப்பிட இல்லை, என்ன தலையெழுத்து, ஆஃபீஸில் வேலை செய்கிற மணி ஆச்சா சாப்பாடு, வீட்டுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை லீவு, 10 நாள் லீவு போகிறோம், எங்களோட சுற்றுறோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியல, ஒரு மாற்று வேணும் இல்லையா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டே இருக்கேன். அப்போ பசுமை விடல் வந்து ஜேஎஸ்எஸ் பயோ சக்சஸ், நஞ்சில்லா விவசாயம், அப்படி இப்படின்னு நம்ம போட்டிருந்தாங்க. ஒரு புழுவா இது ஒரு புழுவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்படின்னு நான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள வந்து சிலதெல்லாம் எங்க பொண்ணு கேட்பாங்க, என்னப்பா ஒரு என்ன நடக்குதுலாம் சொல்றீங்க, எப்படி இப்படிலாம், அது அப்படிதான் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முந்தின நாள் திருப்பதி போயிருந்தேன். எங்க அண்ணா வந்தாரு, என்னடா ஃபுல் ரஷ், சாமி பார்க்க கஷ்டமா இருக்குது, ஆனா நான் உன்னை வழி இல்லாம உன்னை கூட்டிட்டு போயாகணும், ஏன்னா எப்படியாவது சாமி காமிச்சு கூட்டு வந்தா அது மட்டும் தெரியுனாரு. எங்க ஊர்ல இருந்து காலையில தான் புறப்பட்டேன், திருப்பதி சாமி பார்த்தேன், காலேஜ் பார்த்தேன், நைட்டு வந்தேன். அப்ப எங்க அண்ணன் போய் சொன்னா, சித்தப்பா நான் திருப்பதியிலே பார்த்ததில்லை சித்தப்பா, இவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி சித்தப்பா அப்படின்னா, அது கல்யாண சேவை பண்றவங்க தானே கிடைக்கும், நமக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. சித்தப்பா வர்றாருல, கல்யாண சேவை அவர் மாமாவே கூப்பிட்டு வர்றாரு. நான் எங்க குடும்பத்துல வந்து திருப்பதி பெருமாள் வந்து மாமான்னு சொல்லுவோம், எங்க அம்மாவுக்கு அண்ணன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு பாசமா இருக்கும். மாமா சித்தப்பா போனா எப்படியும் கொடுத்துருவாரு, எப்படி கொடுப்பாரு தெரியாது, ஆனா எப்படி கொடுப்பாரு தெரியாது அப்படின்னா, அது தகுந்தா போல போனேன், பார்த்துட்டா வந்தேன். எங்க அண்ணெல்லாம் வெளியே வந்தாங்க, என்னை தேடிட்டு இருந்தாங்க 2 நிமிஷம் வரலாம். ஒரு ஐயர் கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு. என்ன மாமான்னாரு, மாமா எனக்கு கல்யாண பிரசாதம் வேணும் மாமாண்ணே. அவ்வளவுதான், ரைட்டு பையில